நம் ஆண்டவன் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஜெபம் எப்படி? நீங்கள் அதுக்கு முதல் வரிசை ஒன்று ஜெபிங்க. ஒரு நிமிடம். ஏசப்பா தமிழ்நாட்டில் பிறந்தவர் அல்ல. தமிழ் மொழியில் இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கவும் இல்லை. இயேசு பேசின மொழி அரமாயக் மொழி. சத்தமாக சொல்லுங்க, என்ன மொழி? அந்த மொழியில் இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்டதுண்டா? ஆனால் இப்போ நம்ம ஏசப்பா மொழியில் இந்த ஜெபத்தை கேட்போம். ஒரு நிமிடம் எழும்பி நில்லுங்க எல்லோரும். எல்லோரும் ரெண்டு கை கொஞ்சம் மேலடி இப்படி பிடிக்கலாமா? எல்லோரும். அபூன் தோஷ்மாயோ நெத் கதேஷம் தேதே மல்குதோ நஹ்வே சபியானோ ஐக்கன்னோ தோஷ்மாயோ ஆஃப் அரா ஹப்லன் லஹ்மதி சுகானா யௌமானா வஷ்புஹ்லன் ஹௌபைன் ஐக்கன்னோ தஃப்னா நஷபகான் அல்ல ஹௌபைன் வலா தலம் மின் நசியோனோ இல்லா பஷ் மன்பிஷா மெட்டல் திலாஹி வ மல்கூதா வ ஹைலா வ திஷ்புஹ்தா ல ஆல்ம் ஆல்மீன். எல்லோரும் சேர்ந்து சத்தமாக சொல்லுங்க, ஆமேன். Shalom lek Maryam melet hakesed Adonai imek barukat banashim u baruk parbatnak Yeshua Maryam hakedosha emha Elohim hitpaleli ba'adanu hakotim hata uvishet motenu. Amen. Chattama amen. Amarnu kollangallo. ஒரு முசல்மானவன் இன்னொரு முசல்மானவனை பார்த்தா முதல் என்ன சொல்லுவாங்க? சத்தமாக சொல்லுங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம். அதுக்கு அர்த்தம் என்ன? வா அலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொன்னால் உம்மோடும் இருப்பதாக என்று அர்த்தம். ஒரு ஹிந்துவானவன் இன்னொரு ஹிந்துவானவனை பார்த்தா என்ன சொல்லணும்? அரபி சொல்றது உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் பிறந்த உங்களுக்கு ஹிந்து சொல்ல வேண்டியது தெரியாதா? ஓம் சாந்திஹி. சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்லணும்? அதுக்கு அர்த்தமும் உங்களுக்கு சமாதானம். ஒரு யூதன் இன்னொரு யூதனை பார்த்தா சொல்ல வேண்டியது ஷலோம் அலைஹிம். சத்தமா சொல்லுங்க. அதுக்கு அர்த்தமும் உங்களுக்கு சமாதானம். அப்ப முசல்மான் சொல்வது உங்களுக்கு சமாதானம், ஹிந்து சொல்வது உங்களுக்கு சமாதானம், யூதன் சொல்வது உங்களுக்கு சமாதானம். அவங்களுடைய கிரீட்டிங், வணக்கம். ஒரு கிறிஸ்தவ என்னொரு கிறிஸ்தவனை பார்த்தா முதல் என்ன சொல்லணும்? சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. நம்ம விபிலியத்தில் 73 புத்தகம் உண்டு. நீங்க ஆர்சியானா 73 புத்தகம் உண்டு. ஆதி ஆகமத்திலிருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் 35,000 அதிகம் வார்த்தைகள் உண்டு. ஆனா பைபிளில் ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் பிறரை பார்க்கும் போது பிரைஸ் தி லார்ட் என்று கூறணும் என்ற கட்டளை நீங்கள் எனக்கு காண்பிச்சு கொடுத்தால் என் வீட்டுக்கு பேப்பர் உங்க பேர்ல எழுதி உங்க கையில் கொடுத்துறேன். காரும் கொடுத்துறேன், எல்லாம் கொடுத்துறேன். எனக்கு எதுவுமே வேணாம். நீங்க சொல்றது பொய். ஒரு கிறிஸ்தவன் என்னொரு கிறிஸ்தவனை பார்த்தா பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லதுக்கு ஒரு கட்டளை பைபிளில் இல்ல. அது உங்களுக்கு பெந்த குஸ்தாரம் கத்துக் கொடுத்தா இல்லது சொந்த குஸ்தாரம் கத்துக் கொடுத்தா. ஆனா உயிர்த்தெழும்பின இயேசப்பா சீடரை பார்த்த போது முதல் கூறினார், உங்களுக்கு சமாதானம். சத்தமா சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இல்ல, உங்களுக்கு சமாதானம். ஏசப்பா சீடரை விட்டு விண்ணுலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சீடரை பார்த்து சொன்னார், என் அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். சத்தமா சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? ஏசப்பா சீடரை ஊழியத்துக்கு அனுப்பிவிட்ட போது சொன்னாங்க, நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் முதல் கூற வேண்டும், இந்த வீட்டிற்கு சமாதானம். முதல் என்ன கூற வேண்டும்? அப்ப ஏசப்பா ஒருவரை பார்த்தா சொல்லுவாங்க உங்களுக்கு சமாதானம், திருப்பி போகும்போது மீண்டும் சொல்லுவாங்க உங்களுக்கு சமாதானம். ஒரு வீட்டுக்கு போனா அப்ப சொல்லுவாங்க இந்த வீட்டிற்கு சமாதானம். நான் சொன்ன வார்த்தைகள் எந்த இடத்துல பைபிள் உண்டு தெரியுமா? யோவான் 20:19 உண்டு, யோவான் 14:27 உண்டு, லூக்கா 10ஆம் அதிகாரம் 5ஆவது வார்த்தையிலும் உண்டு. நான் சொன்னது பைபிளில் இருந்து, வேற எங்கிருந்து சொல்லல, உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவனை பார்த்தா முதல் என்ன சொல்லணும்?
உங்களுக்கு சமாதானம். சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்லணும்? ஆனா கிறிஸ்தவன் இது செய்கிறதுண்டா? இல்ல. ஹிந்து செய்வான், முஸ்லிம் செய்வான், யூதன் செய்வான், கிறிஸ்தவன் செய்ய மாட்டான். ஆனா கட்டளை எழுதின புத்தகம் பைபிள். பைபிளில் எழுதினதின்படி கிறிஸ்தவங்க வாழ மாட்டான், முஸ்லிம் வாழ்வான். இன்னைக்கு இங்கிருந்து ஆண்டவன் வார்த்தை கேட்ட நீங்கள் என் யாரை பார்த்தாலும் முதல் கூற வேண்டும், உங்களுக்கு சமாதானம். சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்ல வேண்டும்?